ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்குங்க. ஸோ இந்த முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்றது அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாகவே இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்க செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ரேஷன் அட்டை உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அந்த முக்கியமான விஷயம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம விரிவாக இப்ப பார்த்து பயன்பெறலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய கைரேகை பதிவு இனி கட்டாயம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போங்க. கூட்டுறவுத்துறை அதிரடியாக இப்போ முக்கியமான உத்தரவை வெளியிட்டு இருக்காங்க. சோ அந்த விஷயம் என்ன அப்படிங்கறத வாங்க தொடர்ந்து பார்த்து பயன்பெறலாம். தமிழகத்தில் உள்ள ரேஷன் கார்டுதாரர்களுக்கு கூட்டுறவுத்துறை மிக முக்கியமான புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்து இருக்காங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கார்டில் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய கை ரேகை பதிவை உறுதி செய்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ரேஷன் கார்டுல எத்தனை குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாலும் அனைவருடைய கைரேகை இனி கட்டாயம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் தற்போது பாத்தீங்கன்னா 2.20 கோடிக்கும் அதிகமான ரேஷன் கார்டுகள் புழக்கத்தில் இருக்கிறது. சுமார் 24,924 ரேஷன் கடைகள் மூலமாக 1.11 கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் ரேஷன் பொருட்களை பெற்று பயன்பெற்று வருகின்றன. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் வெளியிட்டுள்ள ஒரு முக்கியமான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. ரேஷன் கார்டில் நீக்கப்படாத பெயர்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாகவும் இன்னொரு தகவல் வெளியாகி இருக்குங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா பல ரேஷன் கார்டுகளில் ஏற்கனவே உயிரிழந்த நபர்களின் பெயர்கள் இன்னமும் நீக்கப்படாமல் அப்படியே இடம்பெற்றிருப்பதாக கூட்டுறவுத்துறைக்கு தொடர்ச்சியாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. குறிப்பாக பாத்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பெயர்கள் மாறி இருப்பதன் காரணமாக இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படாமல் இருப்பது கண்டறியப்பட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த ரேஷன் அட்டைக்குள்ளே இருப்பதாகவும் ஒரு தகவல் ஒருபுறம் கசிந்து வந்ததுங்க. அது மட்டுமில்லாமல் சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுகளுடன் ஆதார் எண்கள் சரியாக இணைக்கப்படாமலும் விரல் ரேகை பதிவு இல்லாமலும் தொடர்ந்து ரேஷன் பொருட்கள் வாங்கப்பட்டு வருவது தெரிய வந்திருப்பதாகவும் ஒரு புறம் தகவல் தெரிவித்து இருக்காங்க. ஆனா அனைவரும் பாத்தீங்கன்னா இந்த பயோமெட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கைரேகை இன்னமும் வைத்து கொண்டுதான் வராங்க. வயதானவர்களுடைய கைரேகை நிறைய ரேஷன் கடையில் பதிவாகவே இல்லை அப்படின்ற ஒரு தகவலும் ஒரு புறம் சொல்லி இருக்காங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய நேர்கள் கையெழுத்து இட்டு பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்திருக்குங்க. சோ நிறைய பேருடைய கைரேகை பயோமெட்ரிக் பிரச்சனை காரணமாக வைக்க முடியாமல் இந்த மாதிரி அவர்கள் கையெழுத்து இட்டு அவர்களுடைய பொருட்களை சரியாக வாங்கி கொண்டு வருவதாகவும் ஒரு புறம் தகவல் வெளிவந்திருக்கு. சோ இதுல நிறைய முறைகேடுகள் இருப்பதாகவும் அரசு தரப்புல சொல்றாங்க. முறைகேடுகளை தடுக்க புதிய வழிகாட்டுதலாக சில முடிவுகள் எடுத்திருப்பதாகவும் சில முக்கியமான விஷயத்தை வெளியிட்டு இருக்காங்க. ரேஷன் விநியோகத்துல நடக்கும் இது போன்ற முறைகேடுகளை தடுக்கவும் தகுதியான பயனாளிகளுக்கு சரியாக பொருட்கள் சென்றடைவதை உறுதி செய்யவும் கூட்டுறவுத்துறை தற்போது புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருப்பதாக அரசு தரப்புல சொல்லி இருக்காங்க. ரேஷன் கார்டில் பெயர் உள்ள ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் தங்களுடைய கை விரல் ரேகை பதிவை ரேஷன் கடைகளில் வழங்கி அதனை உறுதி செய்வது அவசியமாக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு தகவல் அரசு தரப்புல சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இறந்தவர்களுடைய பட்டியலை சேகரிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் ஒரு புதிய தகவலை தெரிவித்து வராங்க. இதுவரை ஆதார் எண் இணைக்காத நபர்கள் உடனடியாக உங்களுடைய ஆதார் விவரங்களை ரேஷன் கார்டுடன் இணைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டில் உள்ள இறந்த நபர்களின் ஆதார் விவரங்களை பெற்று அவற்றை முறையாக அறிக்கையாக அனுப்ப அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதுங்க. மாவட்ட வாரியாக அதிகாரிகள் களத்தில் இறங்கி இறந்தவர்களுடைய பட்டியலை சேகரித்து அவர்களுடைய பெயர்களை நீக்கும் பணியை உடனடியாக மேற்கொள்ள உத்தரவிட்டு உள்ளாருங்க. சோ இந்த மாதிரி மாற்றங்கள் இப்ப நடந்து கொண்டு வருகிறது. இதனால பாத்தீங்கன்னா வரும் நாட்களில் ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகளுக்கு சென்று தங்களுடைய ஆதார் எண் இணைப்பு மற்றும் கைரேகை பதிவை சரிபார்த்து உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு கூட்டுறவுத்துறை கேட்டுக்கொண்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் இப்போ இந்த ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா தெரிவிக்கலாம்.
இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிறைய குடும்ப உறுப்பினர்கள் ஒரு கார்டில் இருப்பதாக நம்ம தெரிவிக்கலாம். அதாவது ஒரு குடும்பத்தில் 4 நபர், 5 நபர், 10 நபர் இப்படி கூட இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் ஒரு ஊரிலே இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிவிட முடியாதுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயம் காரணமாக வெளியூரில் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்களும் வெளியூரில் தங்கக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஸோ அவர்களும் பயோமெட்ரிக் வைக்க வேண்டும் என்ற கட்டாயம் இப்ப இருக்கும்போது அவர்களுக்கு இது சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில கண்டிப்பா இருக்க போகிறது. ஸோ இதனால அரசு அவர்களுடைய தரப்புல என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நமக்கு நிச்சயமா தெரியவில்லை. ஸோ இந்த மாற்றத்தாலும் நிறைய பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கிறது. அதாவது 5 ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா கைரேகை பதிவு மூலமாக நிறைய பொருட்கள் வாங்கி கொண்டு வராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றுத்தால் நிறைய பேர் அவதிப்படக்கூடிய ஒரு கட்டாயமான சூழல் ஏற்படுகிறது. வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் எனப்படும் கைரேகை நிறைய பேருக்கு விழுவதற்கான வாய்ப்பு கிடையாதுங்க. ஸோ அவர்களுக்கும் இதை பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய சூழல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பெண்மணிகளும் இப்ப வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஸோ இன்றைய சூழல பார்த்தீங்கன்னா அனைவரும் வேலைக்கு சென்று அவர்களுடைய குடும்பத்தை பார்த்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அனைவரும் கைரேகை வைக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படும் போது கண்டிப்பா இது மக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். இதனால ரேஷன் கடைக்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாதிப்பு கூட வரலாங்க. அதாவது ரேஷன் கடைகளில் கூட்டம் கூட இதனால அதிகரிக்கும். ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த விஷயம் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குடும்பத்திற்கே ஒட்டுமொத்தமாக ஒரு ரேஷன் கார்டு தான் வைத்திருக்க வேண்டும் என்று அரசு பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் நடைமுறைக்கு வந்தால் கண்டிப்பா அனைவரும் பாதிக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமணமாகி வெளியூர்ல தங்கி வேலை பார்க்கக்கூடிய கட்டாயம் இருக்கிறது. அவர்களுக்கு தனி அட்டை தேவைப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்த மாதிரி மாற்றங்கள் மக்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை அளிக்கக்கூடிய ஒரு மாற்றமா கண்டிப்பா அமைய போகிறது. ஸோ இதனை தொடர்ந்து இந்த மாற்றத்திற்கு அடுத்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்ல போகிறார், அடுத்து இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன முடிவு வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பொறுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய தினசரி அரசியல் சார்ந்த பதிவுகளை நீங்க உடனுக்குடன் அப்டேட்டா பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ உடனுக்குடன் வரக்கூடிய பிரேக்கிங் நியூஸ் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு அவசியமாக தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.